என்ன லட்சுமி, நைட்டெல்லாம் ஒரே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க போல. ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 3 பேரும் நல்லா சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். நீங்க மட்டும்தான் மிஸ்ஸிங். என்ன பண்றது, சுகரு ப்ரெஷர்லாம் இருக்குல்ல, சீக்கிரம் மாத்திரை போட்டோன்னே தூக்கம் வந்துடுது. இல்லைன்னா நானும் உங்க குரூப்போட ஜாயின் ஆயிருப்பேன். அது என்ன உங்க குரூப்பு? எல்லாரும் ஒரே குரூப் தான். அது சரி. இந்த முரளி பையன் வெளியே போனானே, எப்போ வந்தான்? ஆ, அவளும் சீக்கிரமா வந்துட்டாங்க. சீக்கிரம்? என்ன இருந்தாலும் உன் சின்ன பையனை விட்டு கொடுக்க மாட்டியே. ஏங்க? அவன் எத்தனை மணிக்கு வந்தான், எத்தனை மணிக்கு சாப்பிட்டான், எல்லா விவரமும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இல்லைங்க, சின்ன பிள்ளை தானே, போக போக பொறுப்பு வந்துட போகுது. என்னமோ சொல்ற. கம்பெனிக்கு இன்னைக்கு ராஜா வருவானா இல்லையா? என்னன்னு தெரியலங்க, நீங்களே நேரடியாக அவன்கிட்டே கேட்டுக்கோங்க. இதோ அவனே வந்துட்டான். ஹாய் டேட். ஹாய் மாம். குட் மார்னிங். குட் மார்னிங். இதெல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்தது, இப்போ நீ நேர்ல வந்துட்ட. அப்புறம் ராஜா, இன்னைக்கு நீ கம்பெனிக்கு வரல? கண்டிப்பா டேட், கம்பெனிக்கு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் முதலாளியா வரமாட்டேன். என்னடா சொல்ற? நான் அங்க உள்ள லேபர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும். எதனால? இப்ப பிசினஸ் டவுனா போகுது இல்ல, அவங்க கிட்ட என்ன கன்சர்ன்ங்கிறத கேட்கணும்ல. அதை நீ முதலாளியா இருந்தே கேட்கலாமே. டேட், நான் வேலை பார்த்த கம்பெனில எங்க சிஇஓ எங்க கூட இறங்கி வேலை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அப்போ அவர் சிஇஓன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்னென்ன பேசிக்கிறோமோ அதெல்லாம் அவர் கேட்டுட்டு அதுக்கான சொல்யூஷனை சிஇஓவா இருந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பிஸ்னஸ் நல்லா போகுச்சு. அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் இறங்கி லேபர்ஸ் கிட்ட பேசணும். நான் ஒருவேளை முதலாளியா போய் பேசினேன்னு வைங்க, எனக்கு மரியாதை தருவாங்க. அதுவும் இல்லாம இவர்கிட்ட சொன்னா அவர் போய் வேற ஏதாவது பண்ணி நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படி இப்படின்னு நினைச்சு சொல்லவே மாட்டாங்க. இதுவே நான் லேபரா போனேன்னா அவங்களோட ஆளா என்னை நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் டேட். ஏங்க, அவன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அவன் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது தானே. நீங்களும் தான் போய் கேட்குறீங்க வைக்கிறீங்க, அதுவும் மேனேஜர்கிட்டே தான் பேசுகிறீங்க. வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் பேசணுங்கிறது அவனோட மென்டாலிட்டியாக இருக்குது. அவனும் கரெக்டாக தான் யோசிக்கிறான். இந்த டைம் இவன் மெத்தடில் போய் பார்ப்போமே. இது கூட நல்லா தான் இருக்கு. ஏன் டேட், நான் தான் உங்க பையனு வேற யாருக்குமே தெரியாதுல்ல? இல்ல ராஜா, எந்த மேனேஜருக்கும் தெரியாது, எந்த லேபர்ஸ்க்கும் தெரியாது. கம்பெனிக்காரவங்களுக்கு மட்டும்தான் நீ என் பையனு தெரியும். அதுவும் ஒரு சில டீப் கம்பெனிலாம் இருக்கும்ல, ஒரு 10 வருஷமா நம்ம கூட க்ளோஸா ஒர்க் பண்ற கம்பெனிக்காரவங்களுக்கு மட்டும்தான் நீ என் பையனா அவங்களுக்கு தெரியும். இது போதும் டேட். இதுக்கு மேல யார்கிட்டையும் என்னைய பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இன்னைக்கே உங்க கடையில ஒர்க்கரா ஜாயின் பண்ண போறேன். ஓகேப்பா, நான் மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சுறேன். டேட், இப்பதானே சொன்னேன் எதுவும் சொல்லாதீங்கன்னு. இல்ல டேட், உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அது ஈஸியான வேலை இருக்கா இல்லை கஷ்டமான வேலை இருக்கான்னு நான் செக் பண்ணணுமா இல்லையா? அதுக்காக தான் நீங்கள் என்னைய பற்றி யார்கிட்டையும் எந்த மூச்சும் விடாதீங்க. சரிப்பா. ஓகே மேம், நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். முரளி எங்கம்மா? அவன் தூங்கிட்டு இருப்பான்டா. பயபுல, மணி 7ஆவது, இன்னும் காலேஜ் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கான்? அட நீ வேறடா, அவன் 9 மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சு அப்படியே பல்ல வலிக்கிட்டு கிளம்பிடுவான் காலேஜுக்கு. சரியான சோம்பேறி பையன். நான் போய் எழுப்பி அவனை கிளப்பி விடுறேன். சரிடா. என்னங்க, எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல லட்சுமி, எனக்கு கூட இந்த ஐடியாலாம் தோணல பத்தியா? அதுக்கு தான் என் பையன் வேணுங்கிறது. அதுவும் சரிதான். இந்த மாதிரி போனாதான் யாரு தப்பு பண்றாங்கறத கண்டுபிடிக்க முடியும்ல. ஆமாங்க. உனக்கு 4 கடை இருக்கு. இவன் எந்த கடைக்கு போறான்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லதுதான், அவனே பார்த்துப்பான். சரி லட்சுமி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த மாசம் யாரு வாடகை தரல? மெர்சி வீட்டு லைன்ல எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இந்த அரியமங்கலம் சைடு தான் இன்னும் பணம் வரலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்துடணும். ஏங்க, ஏங்க தாத்தா. சொல்லு மீனாட்சி. ஏங்க, காப்பி பிடிக்காம என்னத்த கணக்கு விளக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமால, ரூம்ல வச்சுட்டு வந்தேன், மறந்துட்டேன். ஆறி போச்சோ? நான் சூடு பண்ணியிருக்கேன், குடிங்க. சரி மீனாட்சி, டேபிள்ல வச்சிரு. டேபிள்ல வைக்கிறேன், கையோட எடுத்து குடிங்க, மறந்துடாதீங்க. சரி மீனாட்சி. ஏங்க தாத்தா. என்ன மீனாட்சி? நைட்டு சேகர் வந்து என்கிட்ட பேசினா. என்ன சொன்னா? நம்ம அமிர்தா பாப்பா இருக்கால, ஆமா, அவ ஜாதகத்தை சங்கத்திலையும் matrimony.comலையும் பதிவு பண்ணிருக்கதா சொன்னான். நல்ல விஷயம் தானே. ஆமாங்க, அவளுக்கு வயசாகிட்டே போதில்ல. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் தான், இன்னைக்கே போய் ஜாதகம் எடுத்தா நல்லதுதான். சேகர் அதையும் சொன்னான், இன்னைக்கு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு. இந்த பிள்ளைக்கும் நல்லபடியா ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட கடமை முடிஞ்சது. நல்ல மாப்பிளையா அமையணுங்க. அதெல்லாம் அமைஞ்சிரும். அதுவும் அமிர்தாவோட குணத்துக்கு யாருதான் பிடிக்காதுன்னு சொல்லுவா. அது வேணா சரிதான். அமிர்தா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கட்டுமா? பத்தா, அம்மாடி, என்ன காலையில ஏன் பேச்சு அடிபடுது? அது வேற ஒண்ணு இல்லத்தா, உங்க அப்பே உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறானா. என்ன பத்தா? மாப்பிள்ளையா? ஆமா அமிர்தா, உனக்கும் வயசாகிட்டே போதில்ல, எனக்கு இப்ப என்ன அவசரம்? பொறுமையா பாத்துக்கலாமே. இவன் மனசுல எதுவுமே இல்லைன்னா எதுக்கு கல்யாணத்துக்கு இவ்வளவு பயப்படுறா? கல்யாணம்னு சொன்னோன்னே ஏன் மூஞ்சியெல்லாம் சுருங்கி போகுது இவளுக்கு? என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம்.
என்ன அமர்தா, உங்க அம்மா உயிரோட இருந்தா இந்நேரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டா? அப்பதான் அதெல்லாம் சரிதான். நான் இப்பதானே படிச்சு முடிக்க போறேன். ஒரு வருஷம் வேலைக்கு போறேனே, அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னம்மா நீ, உன் ஜோடி பிள்ளைங்கெல்லாம் இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுங்க நீயே வந்து சொல்லியிருக்கீல. அப்பதான் அது அவங்க வீட்டுல பண்ணி வைக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்றேன். இதோ நவம்பர் மாசம் வந்துச்சுன்னா உனக்கு 24 வயசு ஆகுது. இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்காதுமா. அதனாலதான் சொல்றேன். அப்பா இன்னைக்கு ஜாதகத்தெல்லாம் எடுத்துட்டு வர போறேன்னு சொன்னா, எடுத்துட்டு வந்துட்டு பாப்போம். செட் ஆனிச்சுன்னா ஓகே. அப்புறம் சாமி கிட்ட உத்தரவு கேட்கணும். உத்தரவு மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் டும் டும் தான் உனக்கு. என்னம்மா சந்தோஷம் தானே? சரி, அப்பதான் நான் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் பாத்தீங்களாங்க, கல்யாணம்னு பேச்சு வந்தோன்னே வெக்கத்தை பாருங்க உங்க பேத்திக்கு. அவ கோவமா இங்கிருந்து போறா. இந்த கிழவிக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போறாளாம். இதுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? மேற்கொண்டு வேற கண்ணாடி வேற போட்டிருக்கு. என்னமோ இருக்கு இவகிட்ட. நம்ம போய் கேட்டாலும் சொல்ல மாட்டா. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? எப்படியா இருந்தாலும் அவ அக்கச்சி கிட்ட சொல்லியிருப்பாள்ல, அவளுக்கு ஒரு போனை பண்ணி பாப்போம். என்ன ஏதுன்னு அப்ப தெரிஞ்சிடும். போன் அடிக்குது. அம்மா அம்மா யாரோ போன் அடிக்காங்க. அம்மா. இந்த வரேன்டி. அம்மா. என்ன பாப்பு? உனக்கு யாரோ போன் அடிக்காங்க. அம்மா கிட்ட எடுத்துட்டா. நான் தூக்கி போறேன், நீ பிடிச்சிக்கோ. ஆத்தி, ஒன்று தூக்கி போட வேணா, நானே வந்து எடுத்துக்கிறேன். அம்மச்சி தான் அடிச்சிருக்காங்க. அம்மச்சியா? ஆமாடி தங்கம், பேசுறியா? ஆனா ஏமா? அங்க கெட்ட அம்மச்சி. கெட்ட அம்மச்சியா? ஆமாம்மா, நம்ம என்னைக்காவது அங்க வீட்டுக்கு போனா என்கிட்ட கேட்பாங்க. என்னடி தங்கம் கேட்பாங்க? நீ எப்போ வீட்டுக்கு போற? அப்பதான் நான் சந்தோட்டமா இருப்பேன். நீ எல்லாத்தையும் இழுத்துட்டு போடுற அப்படி சொல்லுவாங்கம்மா. அப்படியா? அம்மா கிட்ட வந்த நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. அம்மாட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னா சொல்லாம இருக்கலாமா? அம்மா கிட்ட தான் எல்லாம் சொல்லணும். சரி இருங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ச்சே, என்ன இவ போனை எடுக்க மாட்டேங்கிறா? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? ஹலோ, என்னம்மா? லதா. சொல்லுங்கம்மா. என்ன காலையிலே போன் அடிச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை லதா, உங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி அமிர்தாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு. என்னது, அமிர்தாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாதா? இல்லைம்மா, எனக்கு தெரியாது. ஆமாம்மா, நேற்று தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சங்கத்துலலாம் பதிவு பண்ணிட்டாராம். ரொம்ப நல்ல விஷயமா. பாருங்க, அப்பா கூட என்கிட்ட சொல்லலை. நீங்களாவது ஃபோன் அடிச்சு சொல்றீங்களே, இதை சொல்றதுக்காக தான் ஃபோன் அடிச்சீங்களா? இல்லம்மா, வேற எதுவும் உங்க வீட்டு சொந்தம் ஏதாவது இருந்தாங்கன்னா சொல்லுவியா? அப்பதாம்மா சொல்ல சொன்னாரு. சரிம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா, அப்ப நான் போனை வச்சுறேன். சரிம்மா. அம்மா. என்னடி தங்கம்? அம்மாச்சி என்ன சொன்னாங்க? சீக்கிரமாவே உங்க சித்திக்கு டும் டும் டும்மா. டும் டும் டும்னா? அதாண்டி கல்யாணம். கல்யாணமா? ஐ, ஜாலி ஜாலி. எனக்கு இது மாதிரி நிறைய புட்டு டச் கிடைக்கும்ல. அடி பாவி, என்னம்மா? இந்த ட்ரெஸ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அந்த கபோர்ட்ல கிடைச்சது. அடியே, இது உன்னோட பர்த்டேக்காக அப்பா வாங்கி வச்சிருந்ததுடி. அப்படியா? பாப்பாக்கு நல்லக்கா? நல்லா இருக்காவா? யார் உனக்கு எடுத்து கொடுத்தா? யார் உனக்கு போட்டு விட்டது? பாப்பா நானாயே போட்டேம்மா. எப்படி கரெக்டா போட்டுக்கனா? ஆளை பாரு ஆளை, வாய்க்கிலேயே பேசுறியே தவிர அறிவில்ல. எதுக்கு பண்ணிட்டா? பின்ன திட்டாம கொஞ்சுவாங்களா? சொல்லியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்க கூடாதுன்னு. அடுத்த மாசம் உனக்கு பர்த்டே வருது. நீ இப்பவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டீனா பிறந்த நாள் அன்னைக்கு என்னத்த ட்ரெஸ் போடுவ? உன்னால என்ன சொல்றது? ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கழட்டுடி. முடியாது. இப்ப நீ கழட்ட மாட்ட? அப்பா. என்ன தங்கம், என்னாச்சு? அப்பா, அம்மா என்னை திட்டிட்டே இருக்குப்பா. புள்ளை எதுக்கடி திட்டிகிட்டே இருக்க? அவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. சும்மா உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. என்ன தங்க பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. அம்மா என்ன தைச்சு போட்டதுக்கு திட்டுறாப்பா. ஏண்டி, புள்ள எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்க? என் கோவத்தை கிளறாதீங்க. அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு முதல்ல பாத்தீங்களா? என் புள்ள ட்ரெஸ்ஸுக்கு என்னடி நல்லா அழகா போட்டிருக்கு. ஐயோ, அவ நீங்க பர்த்டேக்கு அடுத்த மாசத்துக்கு எடுத்து வச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கா. என்ன? ஆமா, என்ன தங்கம் நீங்க? யாப்பா? பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் இல்லம்மா, அதை இப்ப போடலாமா? அதான் அம்மா கோவப்படுறா. தைச்சு எனக்கு ரொம்ப பூச்சிக்கு, அதான் போட்டு பார்க்க ஏத்தேன். தப்பா?
தப்பு இல்லடி தங்கம். ட்ரெஸ் எனக்கு தானே, நான் போட்டா என்ன ஆகும்? அப்ப இந்த ட்ரெஸ் எனக்காக வாங்கலையா? அட செல்லமே, உனக்காக தான் வாங்கினது. ஆனா இந்த ட்ரெஸ்ஸை நீ இப்ப போட்டுட்டீங்கன்னா பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் போட்டுப்ப? அப்பவே புது ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. கிளிப்பாரு. உனக்கு வாரம் வாரம் புது ட்ரெஸ் எடுக்க பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? சரி விடுடி, சின்ன பிள்ளை ஆசையா போட்டுருச்சு. அவ பேசுற பேச்ச பாத்தீங்களா எவ்வளவு திமிரானு? அப்பா, அம்மா இப்பயா என்னை திட்டிட்டே இருக்கு. இங்க பாரு தங்கம், நீ பண்ணது தப்பு தானடி. புது ட்ரெஸ்ஸை இப்ப போடலாமா? அப்புறம் அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்பாடையும் காசு இல்லம்மா. காசு இருந்தா அப்பா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். நானா உண்டலுக்கு காசு தட்டா? பாவம் அப்பா, நீ உன்கிட்ட காசு இல்லைங்கிற. அதெல்லாம் ஒண்ணு வேணாடி தங்கம், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். இப்ப இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிரு. உன் பர்த்டே வரும்ல, அப்ப அதை போட்டுக்கலாம். ஆனா உனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் போட்டுக்கேனப்பா. வேணாடி தங்கம், அழுக்காயிடும்ல. அப்பா சொல்றது கேப்பில்ல, கழட்டி வச்சுட்டு சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கோமா. சரி. நல்ல பிள்ளை, சமத்து. அம்மாவை இனி திட்டக்கூடாது சொல்லிப்பா. அடியே, இனிமே பிள்ளைய திட்டாது என்ன? சமத்து தானே, அதுப்பா கேட்டுச்சு உடனே. நீங்க தான் வச்சுக்கணும் உங்க பிள்ளைய. வெவே பாத்தீங்களா என்னென்ன பண்றான்னு? தங்க பிள்ளை அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. சரிப்பா. போய் ட்ரெஸ் மாத்துங்க. நீங்க இப்படி செல்லம் கொடுக்கதான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி விடுடி, என்ன பிள்ளை அப்படிதான் இருப்பா. போ எல்லாம் சரியாயிரும். எனக்கு டியூட்டி இருக்கு, அதுவும் பகல் டியூட்டி. காலையிலே சமைச்சிட்டியா? எங்க உங்க பொண்ணு சமைக்க விட்டா? அதுங்காட்டி ஒரு பிரளயத்தையே உருவாக்கிட்டா. காலையில என்ன போன் கைமா இருக்க? அதுவாங்க, உங்க அத்தை பேசியிருந்தாங்க. யாரு, பெரியத்தியா இல்ல கஸ்தூரி அத்தையா? கஸ்தூரி அத்தை தான். என்னவா? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அமிர்தாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்களாம். அப்பா நேத்து போய் சங்கத்துல எல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்தாராம். அதான் உங்க சைடு எதுவும் மாப்பிள்ளை இருந்தா சொல்லுமா அப்படின்னு சொல்றாவ. ஐயோ, ரொம்ப அக்கறை தான் உங்களுக்கு. சரி விடுங்க, சொல்றத சொல்றாங்க, நம்மளும் சரி சரின்னு கேட்டுக்க வேண்டியதான். என்னமோ தெரியல, அதுக்காக போன் பண்ணாங்களா இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணாங்களான்னு தெரியல. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். காலையில டியூட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரிங்க. என்னவ இவளுக்கும் தெரியாத மாதிரியே பேசுறா? ஒருவேளை இவகிட்ட எதுவும் சொல்லலையோ? நல்ல வேலை நம்மளா வாயை கொடுத்து மாட்டிக்காம இருந்தோமே. கஸ்தூரி, ஏய் கஸ்தூரி. என்னங்க? என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க, என்ன சமைக்கலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டயே போன்ல பேசிக்கிட்டு இருந்தியே, யாரு? இந்த ஆளுக்கு இதெல்லாம் மட்டும் கரெக்டா காதுல விழுவோம். நம்ம ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா மட்டும் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. கஸ்தூரி, ஒன்னதான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நேத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னீல. யாருக்கு மாப்பிள்ள? அதான் அமிர்தாவுக்கு. ஆமா. அதான் லதாட்ட போன் பண்ணி சொல்லி உங்க வீட்டு சைடு எதுவும் மாப்பிள்ளை இருக்காமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி வச்சேன். ஏங்க சொல்லக்கூடாதோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அமிர்தா மேல பாசமா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க. ஜாதகத்தை எடுத்துருவீங்க தானே? எடுத்துட்டு இன்னைக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி, ரொம்ப நல்லதுங்க. என்ன நேத்து ஒரு மாதிரி பேசுன, இன்னைக்கு ஜாலியா இருக்க? இல்லைங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஆமா, ஆனா நீ சொல்ல வரத சொல்லு. அதாவது என்னன்னா, அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அமிர்தா ஜாதகத்தை போய் பதிவு பண்ணீங்கல்ல, அந்த விஷயத்த பத்தி. சரி. அமிர்தான் பேசவும் உங்க பொண்ணு வந்துருச்சு. என்ன அப்பதான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தான்மா ஜாதகம் பார்க்க போறோம், அப்பா நேத்தே பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உங்க பொண்ணோட மூஞ்சி மாறிடுச்சு. எனக்கு இப்ப என்ன வயசாகுது, நான் இன்னும் 1 வருஷம் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீங்க நினைக்கலாம் அவன் மேல அக்கறை இல்லாம தான் இவ இப்படி பேசுறா அப்படின்னு. நான் அவன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் சொல்றேன். உங்க பொண்ணை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. நீங்க பாட்டுக்கு குருட்டாம் போகல அவன் மேல நம்பிக்கை வச்சு ஏதாவது ஸ்டெப் எடுத்து பின் வாங்கிறாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி சொல்லிட்டீல, போய் சாப்பாடு எடுத்துரு. போ வளவலன்னு பேசாத. இந்த மனுஷனை போய் நல்லதை சொல்லணும்னு நினைச்சேன் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். செய். என்ன இவளா வளர்றாளா இல்ல அமிர்தாக்கு உண்மையாலுமே கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருக்குமா? என்ன ஆனாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். ஜாதகத்தை போய் எடுத்துட்டு வந்து பாப்போம். நல்லபடியா அமைஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தது நல்லது தானே. இன்னைக்கே சங்கத்துக்கு போயிடுவோம். அச்சோ, காலேஜுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. எப்ப போறது? இந்த பஸ்ஸை வேற இன்னும் காணோம். நான் மட்டும்தான் இங்க நிக்கிறேன். என் காலேஜ்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க போல. ஒரு பிள்ளைய கூட கண்ணில் காண முடியலையே, கடவுளே. ஏய் கீதா, கீதா. அப்பாடா, இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏண்டி? நான் மட்டும்தான் லேட்டுன்னு நினைச்சேன். அடி பாவி. பின்ன ஹெச்ஓடிட்ட யார் பேச்சு வாங்குறது? நீ இருந்தீன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. நான் மட்டும் தனியா பனிஷ்மெண்ட் அனுபவிச்சா எனக்கு வருத்தமா இருக்காது. நல்லா இருக்குடி உன் கதை. அப்ப நீ பயப்படலையா? ஹெச்ஓடி கண்ணில் படாம எப்படியாவது உள்ளார போயிடலாம். அப்படியா? அப்படி பண்ணலாமா? அது சீட்டிங் கிடையாது. ஆமா, இவ பெரிய உண்மை விளிம்பி.
ஒரு சில விஷயம்லாம் இப்படிலாம் பண்ணாதான் நம்ம நல்லபடியா இருக்க முடியும். நிஜமா? என்னடி நீ இவ்வளவு அப்பாவியா இருக்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதுடி. அதான் என் கூட சேர்ந்துட்டீல, இன்னமே எல்லாம் கத்துக்கலாம். சரிடி. அம்மா, எவ்வளவு நேரமா பஸ் வரல? ரொம்ப நேரமாவே பஸ் வரல. டைம் வேற போயிட்டே இருக்கு. எப்படி போய் காலேஜ் சேர்றது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிடி. நல்ல வேளை நீ அசைன்மெண்ட்டை கொடுத்த, இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அமர்தா, ரொம்ப தேங்க்ஸ் டி. என்னவ பேச பேச உம்மனு எதையோ யோசிச்சுட்டே இருக்கா? அமர்தா, ஏய் சொல்லுடி. இல்லை, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எதையோ யோசிச்சுட்டே இருக்கியே, என்ன ஆச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி ஆச்சு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட சொல்ல வேணானா பரவாயில்லடி. அப்படிலாம் நான் நினைக்கலடி. பின்ன என்னன்னு சொல்லு. அது வந்து எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எங்க அப்பத்தா இன்னைக்கு காலையில தான் என்கிட்ட சொன்னாங்க. எங்க அப்பா சங்கத்துலலாம் பதிவு பண்ணிட்டாராம். இன்னைக்கு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவாராம். அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற? தெரியல. என்னடி நீ? எப்படியா இருந்தாலும் உங்க வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? பேசாம நீ லவ்வே பண்ணாம இருந்திருக்கலாம். என்ன பண்றது, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பையனை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா அவர் வந்து உன்கிட்ட எதுவுமே பேசல. நீ மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க. அவர் உன்னை நினைக்கிற மாதிரியே தெரியலேடி. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. எனக்கே குழப்பமா இருக்கு. நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் தெரியலடி. பேசாம நீ உங்க வீட்டில் சொல்லிடுவேன். ஆத்தாடி, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி சொல்லி தான் பாருவேன். பையன் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லடி, எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் நீ எதை நம்பி லவ் பண்ணுற? எனக்கே ஒன்றும் புரியல. அப்படியே லூஸு. நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போகிறப்ப. கீர்த்தனா, என்ன சொல்லுடி? ஏதாவது ஒரு ஐடியா கொடுடி. பேசாமல் அந்த பையன்கிட்ட போய் நானே பேசட்டுமா? சரி, நீயே பேசுகிற. அந்த பையன் பிடிக்கலன்னு சொல்லிட்டா உன் முகரக்கட்டையை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவ? இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? பேசாமல் உங்கள் வீட்டில் சொல்லி தள்ளி போடுற வழியை பாரு. ஏன்னா அவர் சீனியர். அந்த பையனுக்கு வேலையெல்லாம் இருக்கா? சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சொந்த வீடு கிடையாது. ஐயோ, உங்கள் வீட்டில் சொந்த வீடு அது இதுன்னு பார்ப்பாங்களே, அப்புறம் எப்படி ஓகே சொல்லுவாங்க? ஆனால் பையன் நல்ல பையன் தானே, ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? இந்த காலத்தில் முக்கால்வாசி பேரண்ட்ஸ் இதை தான் நினைக்கிறாங்க. பையன் நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதாது, வசதி வாய்ப்போட இருக்கிறாங்களா அதையும் பார்க்குறாங்க. அதுவும் உன் வீட்டில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கங்கிறியா? கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும்? எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு தனியாக பேசிப்பாரு. உங்கள் அப்பா ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா தான் போய் ஜாதகத்தெல்லாம் எடுக்க போகிறாரு, வைக்க போகிறாரு. இப்படி இருக்கும்போது நீ உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறது தான் நல்லது. சரி, நான் கண்டிப்பாக பேசி பார்க்குறேன். சரிடி. இப்போ நம்ம காலேஜ் பஸ் வந்துருச்சு, வா நம்ம போகலாம். சரிடி. என்ன பஸ்ஸை காணோம்? ஒருவேளை நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமோ? அதெல்லாம் விடுடி, பார்த்துக்கலாம். என்ன, நீ என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஏய், நானே பயமா இருக்குங்கிறேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அடியே, நீ சொன்னதுனால தான் நானே தைரியமா இருக்கேன். நீ என்ன இப்படி கொண்டு தூக்கி போடுற? எனக்கே பயமா இருக்குடி. லேட்டா போனா அச்சோடிட்ட கண்டிப்பா மாட்டிப்போம். இல்லைன்னு வையே, அட்டண்டன்ஸ்ல கையை வச்சிருவாங்க. ஒரு நாள் நம்ம போயும் பிரயோஜனம் இல்லாம லீவ் போட்ட மாதிரி ஆயிடும். என்னடி இப்படி பயமுடுத்துற? இரு, நம்ம காலேஜ்ல படிக்கிறவங்க யாராவது வராங்களான்னு பார்ப்போம். சரி. பாத்தியா, சொல்லி வாய் முடல, முரளி வரான். என்ன முரளியா? ஆமாண்டி, அங்க வந்துட்டு இருக்கான் பாரு. அச்சச்சோ, நம்ம இங்க 2 பேர் நிக்கிறோம், பார்க்காம அங்கிட்டு திரும்பிட்டு போறான். வெயிட் பண்ண, கூப்பிடலாம். முரளி, அடே முரளி. என்ன மேடம், பஸ் எத்தனை வருதுன்னு 2 பேர் எண்ணிட்டு இருக்கீங்களா? அடியே, அவன் நம்மளதான் கலாச்சிட்டு இருக்கான். அவர் சொன்னது நல்லா தானே இருந்துச்சு. ஒன்னு நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன பூர்ணி, எண்ணி முடிச்சிட்டியா? டேய், எங்களை பார்த்தா போற வர பஸ் எண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியா இருக்கு. நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. அடப்பாவி, இப்ப ரொம்ப நேரமா எங்களை தான் பாத்துட்டு இருந்தியா? சரி, பஸ் வந்தோடனே ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தேன். போற போக்க பார்த்தா நீங்க ஏற மாதிரியே தெரியல. அப்புறம் அச்சோடி மேம் ஏன் மார்க்ல கை வச்சுட்டாங்கன்னா அதான் சரட்டுன்னு கிளம்பிட்டேன். உன் கண்ணில் படாம தான் போலான்னு பார்த்தேன். அப்புறம் நீ வேற கூப்பிட்டுட்டியா, அதான் வேகமா இங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ராடு, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஏன்? என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 2 பேரும் இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, தண்ணி குளத்துல விழுந்துட்டீங்க. கடுப்பேத்தாதடா, நாங்களே பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம். அதான் எனக்கே தெரியுமே. என்னது? நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ணது. ஏன்டா தட்டிமாடு, வந்து முன்னாடியே சொல்ல மாட்டேன்? சொல்லியிருந்தா ஒரு ஆட்டோ பிடிச்சாவது நாங்க பாட்டுக்கு 2 பேரும் கிளம்பிருப்போம்ல. இவ்வளோ நேரம் காக்க வச்சுட்டு இப்போ வந்து நல்லவன் மாதிரி நடிக்கிறியா?
நான் அதனால தான் ஆட்டோ கிடைக்குமான்னு அங்கேருந்து பார்த்தேன். என்ன? எல்லா ஆட்டோவும் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறாங்க, இல்லைன்னா ஸ்கூல் வண்டி போகுது. ஆட்டோவே கிடைக்கல. அதனால தான் சரி பைக்கில் ஏற்றியாவது கொண்டு போய் விடலாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். பைக்கிலையா? ஆமாண்டி, 2 பேரும் ஏறுங்க, கொண்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். என்னது, பைக்கிலையா? ஓகேடா, நான் ஏறிடுறேன். நீ ஏறுவ, அந்த தாவணி போட்ட பச்சை கிளி சாரி சிவப்பு கிளி ஏறுமா ஏறாதா? அடியே வாடி, இவன் கூட பைக்ல போயிடலாம். ஏன்? எங்கள் அம்மா எங்கேயாவது பார்த்தாங்க அவ்வளோதான் என்னை தொலைச்சிருவாங்க. ஏய், நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ. ஆத்தி, என்னால் முடியாது. நீ அது ரெட்டை கால் போட்டு உட்காந்துருவ. நான் தாவணி வேற கட்டியிருக்கேன். எப்படி ரெட்டை கால் போட்டு உட்கார முடியும்? பின்னாடி பாரு, பைக்கு சீட்டு சின்னோண்டா இருக்கு. 2 பேத்துக்கு சத்தியமாக பத்தாது. நீ போகிறதுனா போ, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். ஏய், ஹெச்ஓடி மேம் திட்டுவாங்கடி. திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நான் வரல. என்ன மேடம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பைக்கில் ஏற மாட்டீங்கன்னு தெரியும். ஆமாண்டா, அவங்க அம்மா திட்டுவாங்களாம். பட் எனக்கு ஓகே. நான் வேணா வரட்டுமா? ஏண்டி, உன் ஃப்ரெண்ட் அவள் நிற்கிறா, அவளை விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பலாங்கிற? வேற என்னடா பண்ண சொல்ற? அவ வரமாட்டேங்கிறாளே. ம், சரி வெயிட் பண்ணு, நான் ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ஏய், லேட் ஆகுதுடா. வெயிட் பண்ணுடி, ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரிடா. ஏண்டி, ஒரு 20 மினிட்ஸ் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பைக்ல வரலாம்ல. 20 மினிட்ஸ்க்காக எங்கள் அம்மாட்டெல்லாம் அடி வாங்க முடியாதுப்பா. என்னமோ போ, நல்ல சான்ஸு. முரளி கூட போயிருந்துருக்கலாம். ஏன் தான் இப்படி கெடுத்து விட்டியோ தெரில. இங்கே தானே, எஸ்ஆர்எம் காலேஜ்னே. எவ்வளோண்ணே? 120 ரூபா தம்பி. 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்களே பஸ் ஸ்டாப்பில், அவங்கள தானே ஏற்றிட்டு போய் காலேஜில் இறக்கி விடணும். ஓகேப்பா. ஆட்டோ வந்துட்டு இருக்கு. முரளி தான் கூட்டிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஏய் பூர்ணி, கீதா, ஆட்டோ வந்துருச்சு, ஏறி வந்துருங்க. சரிடா. கீதா இப்போ ஏறுவல? ஏறுவேன். ஓகே கீதா, காலேஜில் மீட் பண்ணலாம். சரி.